ஃபைன் பிராண்ட்ல இருந்து ரீசெண்டா நான் சில ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு அண்ட் சில ப்ராடக்ட் எனக்கு சுத்தமா சூட் ஆகல. சோ எந்தெந்த ப்ராடக்ட் எனக்கு சூட் ஆச்சு அண்ட் எந்தெந்த ப்ராடக்ட் எனக்கு சூட் ஆகல அப்படின்ற குயிக் ரிவ்யூ நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்றேன். ஃபின் பிராண்ட்ல இருந்து நான் ஏன் இவ்வளவு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சிம்பிள் ஒன் ரீசன் தான் இருக்கு, காஃபி. சோ காஃபி வந்து நம்மளோட ஹேர், ஸ்கின் அண்ட் ஐ இது மூணுத்துக்குமே லைக் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சோ அந்த ஒரு ரீசன்னாலதான் நான் இந்த பிராண்டை சூஸ் பண்ணிருந்தேன். ஏன்னா இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா கீ இன்கிரீடியன்ட்லயுமே ஃபர்ஸ்ட் வந்து காஃபி தான் இருக்கும். அந்த ஒரு ரீசன்னாலதான் இந்த பிராண்டே நான் சூஸ் பண்ணேன். சோ காஃபினால நம்ம ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, சோ காஃபி நம்ம ஹேர் கேர்ல இன்க்ளூட் பண்ணும்போது, காஃபி பேஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்போட பிஹெச் வந்து அது மெயின்டைன் பண்ணுது. அண்ட் காஃபி ப்ராடக்ட் நம்ம ஹேர்ல யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ராங்காவும் ஹெல்த்தியாவும் ஷைனிங்காவும் வச்சுக்க காஃபி ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து லைக் ப்ரமோட் பண்ணுது. அண்ட் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் காஃபி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸ்கின்னுக்கு காஃபினால என்னென்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, காஃபி வந்து நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எக்ஸ்போலியேட் பண்ணும். அண்ட் காஃபில அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது வந்து இன்டைரக்டா ஆன்டி ஏஜிங் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் காஃபி பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சீரம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகுது. அண்ட் காஃபி வந்து ஆக்னியை கூட ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் ஐஸ்க்கு காஃபினால என்னென்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அண்டர் ஐ டார்க்னஸ் வந்து ஒரு காஃபி பேஸ்ட் ஐ கிரீமால ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் நம்ம அண்டர் ஐ கீழ இருக்கிற அந்த பஃபினஸ், ஸ்வெல்லிங் எல்லாம் கூட காஃபினால ட்ரீட் பண்ண முடியும். சோ காஃபில இவ்வளவு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனாலதான் நான் வந்து காஃபி பேஸ்ட் ப்ராடக்ட் நிறைய வாங்கி யூஸ் பண்றேன். பாடி லோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன், கோகோ பாடி லோஷன் அண்ட் காஃபி பாடி லோஷன். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 ml 299 rupees. நான் 1+1க்கு இது ரெண்டுமே 299க்கு வாங்கினேன். சோ கோகோ பாடி பட்டர்ல கோகோ பாடி லோஷன்ல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோகோ பட்டர், லைக் காஃபி எக்ஸ்ட்ராக்ட், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். அண்ட் காஃபி பாடி ஆயில்ல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷியா பட்டர், காஃபி அண்ட் விட்டமின் சி. சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருந்துச்சு, ரொம்ப லைட் வெயிட்டடா இருந்துச்சு அண்ட் ஈஸியா அப்சர்வ் ஆச்சு. சோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ ஆஸ் யூஷுவல் ஒரு பாடி லோஷன் என்ன பண்ணும், நம்ம பாடியில இருக்கிற அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த ட்ரைனஸ் சரி பண்ணும் அண்ட் கொஞ்சம் பாடியை வந்து கொஞ்சம் நவுரிஷிங்கா மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கும். சோ அதுதான் இதுவும் பண்ணுச்சு. பட் மத்தபடி டேனை ரிமூவ் பண்ண மாதிரியோ இல்ல ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண மாதிரியோ எனக்கு எதுவுமே தெரியல. சோ அதனால இந்த ப்ராடக்ட வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டவுட் தான். ஃபேஸ் வாஷ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா நான் 2 ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன், சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் அண்ட் கொம்புச்சா ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ். சோ சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ்ல இருக்கிற இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைட் அண்ட் மாட்சா டீ. சோ இது வந்து ஆக்னியை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அந்த எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து டோட்டல் வேஸ்ட். ஏன்னா இது வந்து நான் 4 to 5 பம்ப் எடுத்தப்போ கூட எனக்கு சுத்தமா ஃபோம் வரவே இல்லை. ஃபோம் வரல அப்படின்றதுனால இது ஃபேஸ் வந்து சரியாவே கிளென்ஸ் பண்ணல, ஆயில் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. சோ இந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கொம்புச்சா ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிசிலிக் ஆசிட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹைலரோனிக் ஆசிட் இருக்கு அண்ட் வந்து கொம்புச்சா எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சு. சோ அந்த சாலிசிலிக் ஆசிட விட இந்த ஃபேஸ் வாஷ் வந்து 1000 times பெட்டரா இருந்துச்சு. இதுல ஃபோமும் நல்லா வந்துச்சு, அந்த ஃபேஸும் வந்து ரொம்ப நல்லா கிளென்ஸ் பண்ணுச்சு. சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 100 ml ப்ராடக்ட் வந்து 299 rupeesக்கு கொடுக்குறாங்க. சோ நான் வந்து 1+1ல வாங்கியிருந்தேன். சோ இந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து நான் கண்டிப்பா ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த கொம்புச்சா ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டைம் மேபி ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். காஃபி ரேஞ்ச்ல வந்து 3 மாய்ஸ்சரைசர் இருந்துச்சு. சோ நான் அதுல வந்து 2 ட்ரை பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆயில் ஃப்ரீ ஹைட்ரேட்டிங் காஃபி மாய்ஸ்சரைசர். இதோட இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா, காஃபி எக்ஸ்ட்ராக்ட், ஹைலரோனிக் ஆசிட் அண்ட் ப்ரோ விட்டமின் B5. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். இது வந்து கேப்சினோ காஃபி மாய்ஸ்சரைசர். சோ இதோட இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா, அகைன் காஃபி எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் இ அண்ட் ஆல்மண்ட் மில்க். சோ இது ரெண்டுமே 449 rupees 50 mlக்கு கொடுக்குறாங்க. சோ நான் வந்து 1+1ல வாங்கியிருந்தேன். இது ரெண்டுத்துல எது என்னோட ஃபேவரட் ஒன்னு பாத்தீங்கன்னா, இந்த லைட் வெயிட்டட் கேப்சினோ மாய்ஸ்சரைசர் தான். ஏன்னா இது வந்து ஃபேஸ்ல அப்படியே மெல்ட் ஆச்சு, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஜெல் கன்சிஸ்டன்சி பிடிக்கும். பட் ஸ்டில் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கேப்சினோ மாய்ஸ்சரைசர் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பா நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் 449 rupeesக்கு இது வர்த் கிடையாது. பட் ஆஃபர் டைம்ல கண்டிப்பா இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா
லேட்டி காஃபி மாய்ஸ்சரைசர்னு ஒன்னு இருக்கு, தேர்ட் ஒன். அது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணல. அதுல இருக்கிற இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷியா பட்டர் அண்ட் சீராமைட்ஸ் ஆல்மண்ட் மில்க் இருக்கு. சோ இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு சூட் ஆகும், அதனால நான் வாங்கல. சோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தா நீங்க வேணா இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணலாம். டீ ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் டீ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வந்து நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆக்னி இருந்துச்சு. சோ அதனால நியாசினமைட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு சுத்தமா சூட் ஆகல. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ml வந்து 349 rupeesக்கு கிடைக்கும். என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5% நியாசினமைட், ஹைலரானிக் ஆசிட், கிரீன் டீ அண்ட் காஃபி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். சோ ஆக்னி இருந்த டைம்ல இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த பர்னிங் சென்சேஷன் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு மேல இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸ்லயே வைக்க முடியல. அது நிறைய ஆக்னி இருந்ததுனாலயா இல்ல எதனாலன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். சோ இந்த மாய்ஸ்சரைசரை கண்டிப்பா நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அண்ட் கொம்புச்சா ரேஞ்ச்ல இருந்து இந்த கொம்புச்சா ஹைட்ரா ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா என்னோட டாப் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் நான் சொல்லுவேன். இது வந்து எக்ஸலண்டா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ml வந்து 299 rupees. இதோட இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொம்புச்சா எக்ஸ்ட்ராக்ட், காஃபி எக்ஸ்ட்ராக்ட், ஹைலரானிக் ஆசிட், சீராமைட், பெப்டைட் அண்ட் விட்டமின் இ இருக்கும். சோ இந்த பிரைஸ்க்கு இவ்ளோ இன்கிரிடியன்ட் செம்ம வர்த். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெல் லைக் பினிஷ் மாதிரி இருக்கும். ஸ்கின்ல போட்டீங்கன்னா ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். ஒரு மாதிரி அந்த கிளாஸ் பினிஷ் வரும் ஸ்கின்ல. அதுதான் எனக்கு இதுல ரொம்ப பிடிக்கும். சோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து செம்ம லைட் வெயிட்டடா இருக்கும். இதுல மைல்டா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து 1+1ல ஃபர்ஸ்ட் நான் 2 தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 6 மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். சோ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்ல இப்போ இந்த கொம்புச்சா மாய்ஸ்சரைசரும் ஒண்ணு. கண்டிப்பா நான் இந்த மாய்ஸ்சரைசரை வந்து அகைன் வாங்குவேன். அண்ட் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். சோ நெக்ஸ்ட் இந்த ஹேர் கேர் ரேஞ்ச்ல இருந்து நான் இந்த காஃபி ஸ்கேல்ப் டானிக் வாங்கியிருந்தேன். சோ இது வந்து 100 ml வந்து 599 rupees. சோ நான் வந்து 1+1ல வாங்கினேன். சோ ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஒரு பாட்டில் இருந்துச்சு. சோ அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த நாசில் வந்து சூப்பரா வந்து ஹேர் ஃபுல்லா செம்மையா ஸ்ப்ரெட் ஆச்சு. எனக்கு இந்த பேக்கேஜிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் 100 ml 599 rupeesக்கும் வந்து செம்ம வர்த்தா இருந்தது. நீங்க ஆஃபர் டைம்ல வாங்கலாம். சோ இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஃபி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிடென்சில் இருக்கு. சோ இது வந்து ஹேர் growth வந்து ப்ரமோட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன் ட்ரையோ. இதுல வந்து 3 புரோட்டீன் கொடுத்திருந்தாங்க. வீட், சோய் அண்ட் கார்ன் புரோட்டீன் கொடுத்திருந்தாங்க. பட் இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த ரெடின்சில் வந்து என்ன பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து இன்கிரிடியன்ட் லிஸ்ட்ல தெரியல. பட் அது வந்து கீழே தான் இருந்துச்சு. மேபி கம்மியா தான் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது வந்து ஹேர் ஃபால் கம்மியாகும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி உண்மையாவே எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு. பட் ஹேர் growth வந்து எனக்கு பெருசா தெரியல. நான் இப்ப கொஞ்சம் மந்த்ஸா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ப்ராடக்ட் வந்து ஹேர் ஃபால சூப்பரா கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இதுல மைல்டா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்கேல்ப்ல வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ண மாதிரி எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 15 minutesல ஃபுல்லா அப்சர்வ் ஆகிடும். சோ இந்த ஸ்கேல்ப் டானிக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஹேர் கேர் ப்ராடக்ட் தான் நான் சொல்வேன். எனக்கு இது ரொம்ப சூட் ஆயிடுச்சு. சோ இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த சாலிசிலிக் மேட்சாட்டி ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்னி பேச்சஸ் வாங்கி ட்ரை பண்ணேன். ஆக்னி பேச்சஸ் பாத்தீங்கன்னா 299 rupees. அண்ட் இதுல வந்து 24 பேச்சஸ் இருந்துச்சு. சோ இது என்னோட ஆக்னில நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்னி ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்படி ஹீல் ஆகுமோ அதே மாதிரிதான் ஹீல் ஆச்சு. ஃபாஸ்டா ஹீல் ஆன மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. அண்ட் இந்த ஆக்னி பேச்சஸ் சிலது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிம்பிள் மேல நிக்கவே இல்லை, கொஞ்ச நேரத்துல வந்துருச்சு. சோ இந்த ஆக்னி பேட்ச் வந்து ஒரு வர்த்தான ப்ராடக்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த பிராண்ட்ல இருந்து. சோ நான் இந்த ஆக்னி பேச்சஸ் வந்து அகைன் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஹேர் ஆயில் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் இது. டேமேஜ் ரிப்பேர் லாட்டி ஸ்கேல்ப் ஹேர் கிரீம் ஆயில் வித் கோகனட் மில்க். சோ இது வந்து 150 ml வந்து 299 rupeesக்கு சேல்ஸ் பண்றாங்க. பட் நீங்க ஆஃபர் டைம்ல வாங்குனீங்கன்னா கம்மியாவே வாங்கலாம். சோ நான் வந்து 1+1ல வாங்கியிருந்தேன். சோ இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஃபி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, கோகனட் மில்க், நெக்ஸ்ட் வந்து பிரேசில் நட் ஆயில் இருக்கு அண்ட் ஜோஜோபா ஆயில் இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு அமேசிங்கான ரிசல்ட் இருந்துச்சு. சோ என்னோட ஹேர் டைப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை டேமேஜ் ஹேர் தான். சோ ஷாம்புக்கு முன்னாடி வந்து நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன். சோ இது பாக்குறதுக்கு வந்து ஒரு கிரீம் மாதிரி இருந்துச்சு. பட் இதை ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணதும் அப்படியே ஆயில் மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்ளை பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 45 minutes வெயிட் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட சொன்னாங்க.
ஸோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷாம்பு பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் வந்து லைக் ரொம்ப ஷைனிங்கா இருந்துச்சு அண்ட் ஹேர் எல்லாம் வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த க்ரீம் ஆயில் வந்து வர்த், கண்டிப்பா வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரையா டேமேஜ் ஹேர் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த என்டையர் ரேஞ்ச்ல லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ல இந்த க்ரீம் ஆயிலும் ஒண்ணு. பிளாக் டீ ரேஞ்ச்ல இருந்து இந்த ஆன்டி ஏஜிங் நைட் கிரீம் நான் ட்ரை பண்ணிருந்தேன். சோ இது வந்து 50 ml ப்ராடக்ட் வந்து 499 rupees. அகைன் நான் இதுவும் 1+1 தான் வாங்கினேன். இதுல என்னென்ன கீ இன்கிரியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஃபி அண்ட் இதுல வந்து 5 பெப்டைட்ஸ் கொடுத்திருந்தாங்க, ஹைலரானிக் ஆசிட் இருந்துச்சு, மல்டி மினரல் அண்ட் மல்டி விட்டமின்ஸ் இருந்துச்சு. சோ இந்த நைட் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஏஜிங்க்கு ஒரு பெஸ்டான ப்ராடக்ட். பட் இதுல வந்து ஆக்டிவ்ஸ் மாதிரி ரெட்டினால் எதுவும் கிடையாது. பட் பாத்தீங்கன்னா இதுல 5 பெப்டைட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த கிரீம் வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சு நைட் கிரீம்ன்றதுனால. அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்கின்னுக்குள்ள சூப்பரா அப்சர்வ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங் எழுந்துக்கும் போது ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட கண்டிப்பா நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்டர் ஐ கேட்டகரியில இருந்து நான் இன்ஸ்டா பிரைட் கொம்புச்சா டீ அண்டர் ஐ கிரீம் SPF 30 அண்ட் PA4+. சோ இந்த அண்டர் ஐ கிரீம் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சோ இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு, ஃபெருலிக் ஆசிட் 2% அண்ட் இதுல வந்து சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து 15 ml ப்ராடக்ட் வந்து 349 rupeesக்கு கிடைக்குது. நீங்க ஆஃபர் டைம்ல வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். சோ இந்த ப்ராடக்ட் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ட்ரீட் பண்ணுது அண்ட் சன்ல இருந்து நம்மளோட ஐஸ் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அண்டர் ஐ கிரீம் வந்து எனக்கு வர்த்தா தான் இருந்துச்சு. ஏன்னா இதுல வந்து லைக் சன்ஸ்கிரீன் ஃபில்டர் இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து டின்ட்டும் இருக்கு. சோ ஆரஞ்சு கலர் டின்ட் வரும், ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா லைக் கொஞ்சம் பிரைட்னிங்கா தான் இருந்துச்சு. சோ இந்த அண்டர் ஐ கிரீம் வந்து எனக்கு வர்த்தா தான் தெரிஞ்சது. சோ இந்த அண்டர் ஐ கிரீமை கண்டிப்பா நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த பிராண்டோட ஒரு டாப் செல்லர் வந்து இந்த காஃபி பாடி ஸ்க்ரப்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூல பார்த்தேன். சோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃப்ரீ மினிஸ் மாதிரி 3 பாட்டில் கிடைச்சது, குட்டி டப்பா கிடைச்சது இந்த மாதிரி. சோ அதுல ஒண்ணு வந்து நான் என்னோட பாடிக்கு லைக் வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாடி ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. பட் இது டேன் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டேன் பத்தி எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நான் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். சோ நெக்ஸ்ட் டைம் லைக் இதோட அந்த 100 கிராம் பேக்கேஜஸ் ஒன் வாங்கி நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் வந்து 449 rupeesக்கு கிடைக்குது. சோ இந்த காஃபி பாடி ஸ்க்ரப் வந்து வர்த்து தான். நான் இன்னும் கம்ப்ளீட்டா இதை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதோட ரிவ்யூ ஷேர் பண்றேன். இந்த பிராண்ட்ல இருந்து ஒரு டாப் 5 ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொம்புச்சா ரேஞ்ச்ல இருந்து இந்த கொம்புச்சா ஹைட்ரா ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் அண்ட் நெக்ஸ்ட் இந்த கொம்புச்சா அண்டர் ஐ கிரீம் சொல்றேன். அண்ட் காஃபி ஹேர் கேர் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இந்த காஃபி ஸ்கேல்ப் டானிக் அண்ட் செகண்ட் ஒன் இந்த காஃபி லாக்டி கிரீம் ஆயில் சொல்வேன். அண்ட் பிளாக் டீ ரேஞ்ச்ல இருந்து இந்த ஆன்டி ஏஜிங் நைட் கிரீம். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ரெகுலர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.